God's grace, I'm so happy and honored to be here today as your chief guest. And I want to thank the head of the college, the principal, the chairman, the organizer, and the entire team for inviting me and giving me such a warm welcome. Thank you so much. எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. அண்ட் அந்த கிறிஸ்மஸுக்கான வைப்பை வந்து இப்போவே டிசம்பர் 6 வந்து கொடுத்துட்டீங்க. எல்லாருக்குமே பெரிய கிளாப்ஸ் ஃப்ரம் மை சைட். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். உங்களுடைய ரிசல்ட் எல்லாம் இதுக்கப்புறம் தான் இருக்க போகுது. எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ அவங்க என்னை வெல்கம் பண்ணும்போது சொன்ன மாதிரி இப்போது கரண்ட்டாக வந்து என்னோடய லைஃப் வந்து மினிஸ்ட்ரியில் போயிட்டு இருக்குது. நான் நிறைய மினிஸ்ட்ரியில் சாங்ஸ் பண்ணுறேன், நிறைய காஸ்பல் சாங்ஸ், அப்புறம் நிறைய சாங்ஸும் ஃபீச்சரிங் ஆகுறேன். அண்ட் வந்து நிறைய வர்ஷிப் பண்ணுறேன். இந்த மாதிரி என்னோடய லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறதுனால என் லைஃப் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்ததுனால தான் எனக்கு இதெல்லாம் கிடைச்சிதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அப்போனா நீங்கள் ரொம்ப டேலண்டடா, நான் ரொம்ப டேலண்டடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் தான் எல்லாமே எனக்கு நடந்துருக்கு என் லைஃப்பில். பிகாஸ் என்னுடைய ஸ்கூல் லைஃப், என்னுடைய காலேஜ் லைஃப்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்கும். என்னுடைய பிரின்சிபல் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, என்னை இல்லை எங்கள் அம்மாவே கூப்பிட்டு சொன்னாங்க, உன் பண்ணலாம் வேஸ்ட்டு 0 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே பிரின்சிபல் வாயிலிருந்து இப்போது எங்கள் அம்மா கால் பண்ணி உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்க்குறேன் டிவியில், ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்கா, இந்த மாதிரி நிறையா நல்லா பண்ணுறா நான் பார்க்குறேன். அண்ட் அவங்க வாயிலே இது என்னுடைய ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டு வந்து பெண்ணை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு காட் ஃபார் திஸ் பொசிஷன். அண்ட் எனக்கு ஒரு பைபிளில் உனக்கு ஃபேவரட் வேர்ட்ஸ் ஒன்று உண்டு, அதை நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். which is in 1 Corinthians 1:27. நான் தமிழில் சொல்கிறேன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆக்சுவலி திஸ் இஸ் மை லைஃப். God doesn't call the qualified, he qualifies the called. ஸோ வந்து என்னை இப்போது தகுதிப்படுத்திட்டு இருக்காரு ஆண்டவர். ஸோ என் லைஃப் அப்படியே போயிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி கிடைக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் எப்போ என்னுடைய லைஃப்பை when I actually decided to surrender my life to Jesus, அந்த டைமில் தான் என்னுடைய லைஃப் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ உடனேலாம் நடக்கல, which is a very slow process தான். ஸோ நான் எப்போ சரண்டர் பண்ணணும் அப்போ ஸ்லோலி அது சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டிப் சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப ஸ்மால் டிப், நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு டிப் தான். ஸோ என்னன்னா இன்டென்ஷன்ஸ். ஸோ காட் வந்து ஆக்சுவலி என்னன்னா நம்மளுடைய இன்டென்ஷன்ஸ் நோட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இவன் எதுக்காக அதை அச்சீவ் பண்ணணும்னு யோசிக்கிறா அப்படிங்கிற இன்டென்ஷனை நோட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போது சிங்கிங் ஃபீல்டில் இருக்கிறேன். ஸோ சிங்கிங் காம்படிஷன் நடந்துச்சு, அதனால இப்போ அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ சிங்கிங் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொருத்தங்க நல்லா பாடுறாங்க, நல்ல ஃபேமஸாக இருக்காங்க, ஒரு நோன் பர்சனாலிட்டியாக இருக்காங்கன்னா, நம்ம அவங்கள பார்த்து ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லையே, அவ்வளோன்னு இவங்க பாடலையே, நம்மள விட கம்மியாக தான் பாடுறாங்க, அப்புறம் என்ன இவங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா நம்ம அதே லெவலில் தான் இருக்கும் கடைசி வரைக்கும். இதே அவங்க செம்மையாக பாடுறாங்க அப்படின்னா நம்ம அவங்களை அட்மைட் பண்ணுறோம். எனக்கு இந்த மாதிரி ஆசை இருக்குது, இந்த மாதிரி ஆர்டர் பற்றி நானும் நிறைய அவருடைய நாமத்தை பாடணும்னு ஆசைப்படுறேன், அவருடைய லவ்வை வந்து நான் நிறைய ஸ்ப்ரெட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனை நம்ம யோசிக்கிறோம்னா, கண்டிப்பாக அந்த இடத்துல நம்மளோட இன்டென்ஷன் ஆண்டவர் பார்த்து நம்மளை வைக்குவார். சரி, ஓகே, நீங்கள் யோசிக்கலாம், இல்லை நான் அப்படிலாம் பொறாமலாம் பண்ணல, என்னோட இன்டென்ஷன்ஸ்லாம் ரொம்ப பியூராக தான் இருக்குது, ஆனாலுமே நான் அப்படியே தானே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சோம்னா, மேபி இது உங்களுடைய டே ஏன் இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கி கூட காம்படிஷன்ஸ் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிருக்கீங்க, இன்றைக்கி எனக்கு ப்ரைஸ் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை கிடைக்கல அப்படின்னா, ப்ரைஸ் கிடைக்கிறவங்களை பார்த்து நீங்கள் பொறாமப்பட்டீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு யோசிக்காமல், மேபி இன்றைக்கி அவங்களுக்கான டே போகல, நம்ம எதுக்கு வந்தோம், நம்ம ஆர்டர் பாடுறதுக்கு வந்தோம், நம்ம பாடிட்டோம், நம்ம வேலை முடிஞ்சிச்சு, இதுக்கான பலன் நாங்கள் நோட் ஆகியிருக்கோம், இன்னொரு நாள் கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ அகெயின் என்னுடைய லைஃப்பை நான் கொண்டு வரேன். பிகாஸ் நான் மைக் பிடிச்சதே கிடையாது காலேஜில், எம்சி பண்ணதே கிடையாது காலேஜில், ஸ்டேஜ் ஏறினதே கிடையாது, டான்ஸ் ஏறியிருக்கேன், பட் மற்றபடி மைக் பிடிச்சி பேசி பாடி கிடையாது. ஸோ அந்த டைம்லலாம் நான் ஹைலைட்டடாக இல்லை, அன்றைக்கி எனக்கான நாளாக இல்லவே இல்லை. நிறைய பேர் அங்கே ஷைன் ஆகிட்டு இருந்தாங்க, நான் கீழே உட்காந்துட்டு அது எப்படி இந்த பொண்ணு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறாமப்பட்டதே இல்லை. ஸோ நான் வந்து ப்ரேயர் பண்ணுவேன், அவ்வளோதான். ஸோ நமக்கான நாள் வந்து இன்னைக்கு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். ஸோ இன்னும் சில பேர் வந்து யோசிக்கலாம், எனக்கு டேலண்ட்டே இல்லை ஆனால் நான் ஆசைப்படுறேன், இந்த மாதிரிலாம் எனக்கு ஆகணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருக்கு, ஆனால் எனக்கு தான் பாட வரலையே. ஸோ அகெயின் நான் சொல்லிக்கிறேன், சிங்கிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் தான், எந்த ஃபீல்டுக்குனாலும் பொருந்தும், எதை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு யோசிக்கனாலும் இது பொருந்தும். இன்டென்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு பியூராக இருந்தால் போதும், நெகட்டிவாக எந்த இன்டென்ஷனும் இல்லாமல் நீங்கள் பியூராக யோசிச்சிங்கன்னா மட்டும் போதும்.
நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கான பலன் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு மட்டும் இருங்க. ஸோ அந்த டைமில், அந்த மீட் டைமில் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரலாம், நிறைய ஃபெயிலியர்ஸ் வரலாம், நிறைய ரிஜெக்ஷன்ஸ் வரலாம். பட் யூனோ காட் வந்து கண்டிப்பாக அவங்களோட ஒர்க்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கான பலன் வந்து கொடுப்பாங்க. அவங்களையும் அது வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா இன்டென்ஷன்ஸ் மட்டும் நமக்கு பியூராக, கிளியராக, பாசிட்டிவாக நம்ம வச்சுருந்தா போனால் அது வந்து நம்மளை அழகாக வழி நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ எது நடந்தாலுமே ஜஸ்ட் ப்ரே அண்ட் ட்ரஸ்ட் இன் காட். ஹிஸ் டைமிங்ஸ் இஸ் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ப்ரேயர் மட்டும் பண்ணுவோம். அண்ட் ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். நான் நிறைய டைம் எடுத்துக்கல. ஸோ ஐ வாண்ட் தேங்க் மை மாம். ஆக்சுவலி எனக்கு வந்து பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது, ஆனால் ஒரு பேக் போனாக எங்கள் அம்மா எப்போவுமே எனக்கு இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய சப்போர்ட்டுக்கு ஐ வாண்ட் தேங்க் மை மாம் ஹியர். தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. அண்ட் இப்போ ஒரு சாங் பாடலாம். Thank you once again for the opportunity, and I pray that God blesses each one of you abundantly in your lives, in your careers, and your service. Thank you. With us. More than all, you really sung us in your mellifluous voice. Thank you so much for singing for us today, ma'am. I assure through your words, God speaks to each and everyone gathered here. The way God called you and more you is real inspiration for us to look at the supreme passage of the Almighty. Thank you, ma'am.